லஞ்ச் ரெடி பண்ணும். ஸ்டவ் இல்லாம எப்படா சமைப்ப? ஃபிளேவர்ஸ் என்ன ஒரு கைப்பக்கம். பையன் பிச்சுட்டான். ரிசார்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பிரியாணி மணத்துக்காகவே சாப்பிடணும் துடிக்கிறாங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? நான் 6 பேருக்கு செய்கிறேன். அளவு வந்து கேப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, ஆயிலும் சேர்த்துக்கோங்க. நான் 5 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். அரைப்பதம் ஆயிடுச்சு. இப்போ நான் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி புதினா இலையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அரைச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி வரேன். நல்லா பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் இப்போ மேரினேஷன் பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கனையும் இதில் நான் சேர்த்துருக்கேன். மேரினேஷனில் புதினா இலை ஒரு கைப்பிடி, மல்லி இலை ஒரு கைப்பிடி, பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 சேர்த்து அரைச்சி மேரினேஷன் பண்ணி தனியாக வச்சுருந்து இதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர், கொஞ்சமாக கரம் மசாலா பொடி, கொஞ்சமாக தனி மிளகா பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு அந்த கறியிலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போது பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியோடு சேர்ந்து ஊற வச்சிருந்த அந்த தண்ணியும் சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்த அப்புறமா நம்ம அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டதுக்கப்புறமா நல்லா அரிசி எம்பி வந்ததுக்கப்புறமா தம் போட்டு மூடி எடுத்தோம்னா ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளோதான். எடுத்தோம்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.